நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. கடவுள் இப்பெல்லாம் மொபைல்ல கூப்பிட்டு கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னு கேக்குறாருல்ல. அவசரப்படாதீங்க, நான் உள்ள போய் அந்த எஸ்ஐ கிட்ட பேசிட்டு வரேன். என்ன ஏதுன்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷப்படலாம். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? சிவரஞ்சனிக்கு சங்குதான். சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் பேசிட்டு வரேன். எஸ் தேவராஜ், சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்லாம் இருக்கட்டும். என்ன திடீர்னு இப்படி ஒரு குடு தூக்கி போடுறீங்க? மீடியாக்கு தெரிஞ்சதுன்னா இது பெரிய ஃபிளாஷ் நியூஸா வந்துரும். மேடம், எங்க டிவிஷன்ல பெண்டிங்ல இருந்த 99% கேஸ நாங்க போன வருஷத்தோட முடிச்சிட்டோம். இந்த ஒரே ஒரு கொலை கேஸ் தான் முடியாம இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா இதுவும் முடிவுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு மேடம். முடிய போற நேரத்துல இதுல ஏதாவது சிக்கல் வருமோன்னு இன்ஸ்பெக்டர் பயப்படுறாரு மேடம். என்ன பயம்? சிவரஞ்சனி தான் கொலை பண்ணாங்கன்னு போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் இருக்குல்ல? எவிடன்ஸ் இருக்கு மேடம். ஆக்சுவலா இந்த கொலைய நேர்ல பார்த்தவங்க யாருமே இல்ல மேடம். ஆனா அந்த சிவரஞ்சனிக்கும் செத்து போன அந்த பையனுக்கும் சின்ன பிரச்சனை இருக்கிறத ப்ரூஃப் பண்ற அளவுக்கு சாட்சி இருக்கு. அந்த பையன் கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்பட்டிருக்கான் மேடம். பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டிருக்காங்க. அப்போ சிவரஞ்சனியோட அப்பா இவங்களை இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சிவரஞ்சனிக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்தது எல்லாருக்குமே தெரியும் மேடம். ஆனா அந்த பையன் அப்ப கூட அவங்க மேல லவ்வோட இருந்திருக்கான் மேடம். கொலை நடந்த அன்னைக்கு மார்க்கெட்ல வச்சு சிவரஞ்சனிய பார்த்து ஏதோ பேச ட்ரை பண்ணிருக்கான். சிவரஞ்சனி அவங்கிட்ட கோவமா பேசிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. விடாம ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான் மேடம். இவன் மார்க்கெட்ல அவங்க 2 பேரும் மீட் பண்ணதுக்கும் மலைப்பக்கம் அந்த பையன் செத்து போய் கிடந்ததுக்கும் நடுவுல 1 hour கேப் தான் மேடம் இருந்திருக்கு. அந்த 1 hour கேப்ல யாரையும் அவன் பார்க்கவும் இல்ல, பேசவும் இல்ல. சொல்லி வச்ச மாதிரி அதே டயத்துல தான் சிவரஞ்சனியையும் காணோன்னு அவங்க ஹஸ்பண்ட் தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. மார்க்கெட்லயும் பல பேர்கிட்ட விசாரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நடு ரோட்ல அவங்க பிரம்ம புடிச்ச மாதிரி நடந்து போயிருக்காங்க. அப்பதான் அவர் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிருக்காரு. இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கா? இருக்கு மேடம். முத நாள் வரைக்கும் நல்லா இருந்த சிவரஞ்சனி அன்னையில இருந்து தான் பைத்தியமா இருக்காங்க. ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை விசாரிச்சீங்களா? எஸ் மேடம். விட்னஸ் லிஸ்ட்ல அவரும் இருக்காரு. ஏதோ பெரிய அதிர்ச்சினால தான் அவங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணப்போ ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி நீங்க சிவரஞ்சனி மீட் பண்ணி பேசிருக்கீங்களா? இல்ல மேடம். ஆனா ரஞ்சனி மேடத்தை மீட் பண்ணி இந்த கேஸ் சம்பந்தமா பேசியிருக்கேன். இந்த கேஸ்ல எந்த ஹெல்ப் வேணும்னாலும் அதை செய்ய தயாரா இருக்கேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா சொந்த அக்கா தான் குற்றவாளின்னு சொன்னா அதை அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க? தீர்ப்பு வர வரைக்கும் இந்த கேஸ் கரெக்டா மூவ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் பண்ணாம இருப்பாங்களா அப்படி இப்படின்னு இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு மேடம். நியாயமான டவுட். ஆனா உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸ் மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா ரஞ்சினை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தாராளமா சிவரஞ்சனி அரெஸ்ட் பண்ணலாம். வாரண்ட் வாங்கிட்டீங்களா? வாரண்ட்ல இருக்கு மேடம். ஆனா இன்ஸ்பெக்டர் என்ன ஃபீல் பண்றாருன்னா இந்த கேஸ்ல ரஞ்சனி மேடம் சம்பந்தப்பட்டிருக்கிறதால அவங்க நேரடியா அவங்க அக்காவை அரெஸ்ட் பண்றதை விட உங்க மூலமா அது நடந்தா சேஃபா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு மேடம். சொல்லிட்டீங்களே, இனிமே நான் பாத்துக்கிறேன். எந்த ப்ராப்ளமும் இல்லாம சிவரஞ்சனி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. அவ தங்கச்சிக்காரி போலீஸ் ஆபீசரா இருந்தா நமக்கு என்ன? யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தான். நம்ம போட்டிருக்க யூனிஃபார்முக்கு விசுவாசமா நடந்துக்கணும், அதுதான் முக்கியம். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சிவரஞ்சனி அரெஸ்ட் பண்ணிட்டு உங்க இன்ஸ்பெக்டருக்கு நானே ஃபோன் பண்றேன். அவர் நேரா கோர்ட்டுக்கு வந்தா போதும்னு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். வரேன் மேடம். ரஞ்சினி, சிவரஞ்சனி. ஐயோ,
ரஞ்சினி போலாம். சாமி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. எதை பேசுறது யார்கிட்ட பேசுறதுன்னே ஒன்னும் புரியல. ஆனா யார்கிட்டயாவது நான் பேசணும், மனசை விட்டு பேசணும். அதுக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ரஞ்சினி என்னடி இது? நான் இருக்கேன்ல, நீ என்கிட்ட சொல்லு. இத பாரு ரஞ்சினி, நீ இப்ப கர்ப்பமா இருக்க. கர்ப்பமா இருக்கிற பொண்ணு கவலைப்படவே கூடாது. உன் மனச நீ ஜில்லுன்னு வச்சுக்கிட்டாதான் உன் வயித்துல இருக்கிற குழந்தை ஏசில இருக்கிற மாதிரியே இருக்கும். முடியலக்கா, யோசிச்சு பாரு. 7 வருஷம் கழிச்சு நான் உண்டா இருக்கேன். இத நினைச்சு ஒரு நிமிஷம் கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியல. நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட வீட்டுக்காரரு என்கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்கணும்னு சொல்லிட்டு போனாரு. எனக்கு எப்படி இருக்கும்?